கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவாரில்லை, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவரில்லை. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன் வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. உனக்கொரு பரிசுத்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம் 21வது. அதற்கு கர்த்தரின் தூதன் மனோவாவுக்கு மனைக்கு காணப்படவில்லை. அவன் கர்த்தரின் தூதன் என்று இப்பொழுதுதான் மனோவா அறிந்தான். அறியவே அவன் மனைவியை பார்த்து, நாம் இனி சாகவே சாவோம் என்று கண்டோம் என்று சொன்னான். அன்பான இறை மக்களே, மனோவாவினுடைய அவநம்பிக்கை, கடவுளை கண்டதினாலே நாம் இறந்து போவோம். அந்த தூதன் அக்கினி ஜுவாலையில் எடுக்கப்பட்ட போது மனோவா அவனுக்கு தேவதூதன் மனோவாவினுடைய கண்ணுக்கு தெரியவில்லை. அந்த அதிசயத்தை பார்த்தவுடனே மனோவாவும் அவனுடைய மனைவியும் முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டார்கள். இன்றைக்கு குடும்பங்கள் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் கடவுள் உங்களையும் என்னையும் எப்படிப்பட்ட பேராயுதங்களாக வைக்க விரும்புகிறார் என்று சொன்னால், அந்த பேராயுதங்கள் ஏசாயா 41:15 நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குவேன் என்று சொல்லி இஸ்ரவேலின் கடவுள் 41:15 சொல்கிறார். ஆகவே இந்த நிறுவனத்திலே நீங்கள் கூர்மையான பற்கள் உள்ள அந்த கூர்மையான பற்கள் எதற்கு என்று சொன்னால், சத்துருவை ஒழிக்க, பிறருக்கு உன்னை பலப்படுத்திக் கொள்ள அல்ல, உனக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை, உனக்கு எதிராக வருகின்ற பிரச்சனைகளை, உனக்கு எதிராக வருகின்ற காரியங்களை ஒழிக்க அழிக்க அந்த இயந்திரமாக உன்னை மாற்றுவேன் என்கின்றார். இன்றைக்கு உலகத்தில் வெறுப்பு இல்லாத மனிதர்கள் உண்டா என்று சொன்னால் இல்லவே இல்லை. சிலருக்கு விருப்புகள் இருக்கும், சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது நாம் பேசுகிறது. அதே நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், அநேக நேரங்களில் எல்லாரும் நம்மை கண்டு பயப்படுகிறார்கள், நம்மை விரும்புகிறார்கள் என்று நினைத்து கொண்டு நாம் செய்து கொண்டே இருப்போம். ஆனால் அன்புக்குரிய இறை மக்களே, என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் நேரமும் இந்த காரியங்களுக்காக நான் தினமும் செபிக்கின்ற ஒரு மனிதனாக, தினமும் இந்த செயலை செய்யும்போது இது மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு ஏற்ற ஒரு காரியமா செயலா என்று சிந்தித்து செயல்படுவேன். இன்றைக்கும் கூட அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினால, ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதத்தினால இன்றைக்கு அந்த காரியத்தில் கர்த்தர் என்னை அவருடைய குணத்தின் சுதந்திர வாழ்வுக்கு உரியவனாக என்னை மாற்றியிருக்கிறார். அச்சுதன் என்கின்ற மனிதன் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அதுவே அவருக்கு ஏமாளி வாழத் தெரியாதவன் என்ற பெயரை கற்றுக் கொடுத்தது. இந்த குறையை ஒரு ஞானியிடம் போய் அந்த மனிதன் சொன்னான். அவருக்கு தீர்வு கூற விதமாக அவரை ஒரு அன்னசாவடிக்கு உணவளிக்கின்ற இடத்துக்கு அழைத்து சென்றார். அங்கு சாப்பிட்டு விட்டு வெளியிலே வருபவர்கள் என்ன பேசுகிறார்கள்? அவரை கேட்கும்போது சத்திரத்தை நடத்துவோரை பாராட்டினார்கள். முன்பு போல தரமுள்ள உணவு இப்போது இல்லை என்றார்கள். இன்னும் சிலர் அப்பா சொத்தை செலவு செய்ய தெரியாமல் இப்படி இந்த பையன் வீணாக்குகிறான் என்று சொன்னார்கள். இதையெல்லாம் கேட்ட அச்சுதன், இந்த சத்திர முதலாளியும் என்னைப் போல ஒரு ஏமாளிதான் என்றான். பின் சத்திர முதலாளியை நேரில் பார்த்து, இந்த விமர்சனங்களை எப்படி நீங்கள் நினைத்து கொள்கிறீர்கள் என்று கேட்டான். ஆனால் என்னால் கேட்கவே முடியவில்லை. அதற்கு சத்திரக்காரர், ஏன் சூழ்நிலைகள் மற்றும் பின்புலத்தை அறியாமல் பேசுகின்றவர்கள் தான் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களை நான் கருத்தில் கொள்வதே இல்லை, நினைத்து பார்ப்பதும் இல்லை.
நல்ல காரியம் செய்ய முடிவெடுத்தேன், அதன்படி செய்தேன். அதனால் தான் பிறர் விமர்சனங்களைக் கண்டு எனக்கு வெறுப்பு ஒன்றும் ஏற்படவில்லை. இன்றைக்கும் கூட உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வெறுப்பின்றி நீங்கள் தீர்ப்பு செய்யுங்கள், உயர்ந்தவருக்கும் தாழ்ந்தவருக்கும் ஒன்று போல செவிகொடுங்கள் என்று இறைமகன் சொல்கிறார். இங்கே இந்த மனோவாவும் தன்னுடைய மனைவியும் அந்த அக்கினி ஜுவாலையில் தேவதூதன் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவனுக்கு தேவதூதன் என்று அறியாதபடி அவன் என்ன செய்தான்? வெறுப்போடு ஒவ்வொரு தருணத்திலும் நடந்து கொண்டான். ஆனால் விருப்பு உள்ளவனாக மீண்டும் கடவுளிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்கிறவனாக அவன் நடந்து கொண்டான். முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு, நாங்கள் கடவுளை கண்டோம், ஆனால் இனிவே சாகவே சாவோம் என்று அவநம்பிக்கையோடு, கடவுளை கண்டவர் எவரும் மரிப்பதில்லை, அவர்கள் வாழ்வடைகள். ஏனென்றால் நம்முடைய கடவுள் வாழ்வளிக்கின்ற கடவுள், சாக வைக்கிற கடவுள் அல்ல, வாழ்வளிக்கின்ற கடவுள். ஒருவேளை இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற வியாதிகளும் துன்பங்களும் பிரச்சனைகளும் பண தேவைகளும் பொருளாதார நெருக்கடிகளும் நம்மை நெருக்கினாலும் அவர் நம்மை வாழ வைப்பதற்காகவே இந்த கஷ்டங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். மனோ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருந்து கடவுளை நாங்கள் கண்டோம், சாகவே போகிறோம் என்று சொன்னார். ஆகவே நம்முடைய நம்பிக்கை வாழ்வுக்குரிய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் வாழ்வதற்குரிய விசுவாசம், சாவதற்குரிய விசுவாசம் அல்ல, சாவுக்குரிய விசுவாசம் அல்ல. கடவுளை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள இயேசு சாமி, நீ இரக்கமும் கிருபையுமாக இருந்து இந்த அருமையான நாளிலே எங்களுக்கு கிருபையாக இன்றைக்கு உலக அகதிகள் நாள் என்று கொண்டாடப்படுகிற இந்த திருநாளில் ஆண்டவரே, போரினாலும் ஆதிக்க வெறியினாலும் நாடுகளுக்கிடையே நடந்த போர்களினாலே பேரிழந்தவர்கள், புலம்பிழந்தவர்கள், நாடு விட்டு நாடு கடந்தவர்கள் தங்கள் வாழ்வதற்கு நாட்டின் வழி இல்லாமல் வேறு வெளியேறுகின்ற அகதிகளை, மக்களைத்தான் அகதிகள் என்று கூறுகிறோம். அவர்கள் மனிதர்கள்தான், அவர்கள் வாழ்வதற்கு உரிமை உண்டு என்ற நோக்கிலே 2000 ஆண்டில் ஜூன் 20 அகதிகள் நாளாக ஐநா சபை அறிவித்தது. அந்த நாளை நினைவு கூறுகிறோம். இன்றைக்கும் கூட நாங்கள் கடவுளாகிய உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை, ஆற்றலை எங்களுக்கு நிறைவாய்த்தார். உங்களுடைய திருச்சித்தத்தை உணர்கிற மக்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தல். உங்களுடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும்